நெடுங்காலம் முன்பு இந்தியாவின் ஒரு சக்திவாய்ந்த ராஜ்யத்தில் துணிவும் அறிவும் நிறைந்த ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவர்தான் விக்ரமாதித்யன். அவர் எப்போதும் சவால்களை எதிர்கொள்ள தயங்காதவர். ஒரு நாள் ஒரு மர்மமான தந்திரிகன் அரசவைக்கு வந்தான். அவன் தினமும் மன்னனுக்கு ஒரு பழம் கொடுத்தான். மன்னன் எதுவும் கேட்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு நாள் அந்த பழம் கீழே விழுந்து உடைந்தது. அதற்குள் ஒரு மாணிக்கம் இருந்தது. மன்னன் அதிர்ச்சியடைந்தார். அடுத்த நாள் அவர் கேட்டார், நீ யார்? ஏன் இதை தருகிறாய்? தந்திரிகன் சிரித்தபடி சொன்னான், மன்னா, எனக்கு உங்கள் உதவி வேண்டும். ஒரு சுடுகாட்டில் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கும் ஒரு உடலில் வேதாளம் இருக்கிறது. அதை எடுத்து வந்து எனக்கு கொடுக்க வேண்டும். விக்ரமாதித்யன் தயக்கமின்றி சம்மதித்தார். அந்த இரவு மன்னன் தனியாக சுடுகாட்டிற்கு சென்றார். காற்று சத்தமிட்டது. இருள் சூழ்ந்தது. ஒரு மரத்தில் ஒரு உடல் தலைகீழாக தொங்கியது. மன்னன் அதை இறக்கி தோளில் சுமந்தார். அப்பொழுது அந்த உடல் சிரித்தது. அது வேதாளம். அது பேச ஆரம்பித்தது. மன்னா, நான் உன்னுடன் வருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் 1000 கதைகள் சொல்லுவேன். அதற்கு நீ பதில் தெரிந்து மௌனமாக இருந்தால் உன் தலை 1000 துண்டுகளாக வெடிக்கும். பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கு பறந்து போய்விடுவேன். மன்னன் சம்மதித்தார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு கதை சொன்னது. மன்னன் பதில் சொன்னார். உடனே அது மீண்டும் மரத்திற்கு பறந்தது. ஆனால் மன்னன் விடாமல் மீண்டும் மீண்டும் சென்றார். இறுதியில் விக்ரமாதித்தனின் பணிவையும் மௌனத்தையும் கண்டு வியந்த வேதாளம் உண்மையை வெளிப்படுத்தியது. உன்னை இங்கே அனுப்பிய அந்த துறவி ஒரு ஏமாற்றுக்காரன். இந்த யாகத்தின் முடிவில் உன்னையே பலி கொடுத்து என் மூலமாக இந்த உலகம் முழுவதையும் ஆள அவன் திட்டமிட்டிருக்கிறான். அவன் உன்னை நெருப்பின் முன் விழுந்து வணங்க சொல்லும் போது எனக்கு எப்படி வணங்குவது என்று தெரியாது. நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று அவனிடம் கேள். அவன் உனக்கு காட்ட குனிந்து வணங்கும் போது அவனை அழித்துவிடு. வேதாளம் உண்மையை சொன்னது. மன்னன் அதை பின்பற்றினார். தந்திரிகன் கூறினான், மன்னா, வணங்குங்கள். மன்னன் சொன்னார், எனக்கு எப்படி வணங்குவது என்று தெரியாது. நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று விக்ரமாதித்யர் கூறினார். திட்டம் தீட்டியபடி அவன் குனிந்தவுடன் மன்னன் அவனை வீழ்த்தினார். தந்திரிகனின் திட்டம் தோல்வியடைந்தது. விக்ரமாதித்தனின் வீரத்தையும் நேர்மையையும் கண்டு மகிழ்ந்த வேதாளம் அவனுக்கு ஒரு வரம் அளித்தது. மன்னா, உனக்கு எப்போது ஆபத்து நேர்ந்தாலும் அல்லது என் உதவி தேவைப்பட்டாலும் நீ என்னை அழைத்தால் போதும், நான் உனக்காக தோன்றுவேன் என்று கூறி வேதாளம் மறைந்தது.